நாம் பார்க்க போகிறது ஊசிட் ஏரி. பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏரி தான் இந்த ஊசிட் ஏரி. ஏன் இதுக்கு ஊசிட் ஏரின்னு பேர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஊசி இட்ட ஏரி, அதனால் ஊசிட் ஏரின்னு பேர். இது வந்து சோழர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஏரியா இருந்தால் கூட ஊசி என்ற ஒரு பெண்மணி வந்து இதை மறுபடியும் புனர் நிர்மாணம் பண்ணுறாங்க. அதனால் இதுக்கு வந்து ஊசி இட்ட ஏரி அப்படின்னு பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏரியில் இப்படியெல்லாம் மாற்றங்களை பண்ண முடியுமா? இங்கே வரக்கூடிய பறவைகளை காப்பாற்றுறதுக்காக, உயிரினங்களை காப்பாற்றுறதுக்காக இப்படியெல்லாம் கூட முயற்சி செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு ஏரியா அந்த ஏரி இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த ஏரி டோட்டலாகவே வறண்டு போயிடுது, தண்ணியே இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு சில தன்னார்வம் மிக்க ஒரு இளைஞர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் ஒரு மணல் திட்டு மாதிரி உருவாக்குறாங்க. கடலில் தான் தீவு உருவாகும், ஏரியிலே இவங்க செயற்கையான முறையில் தீவை உருவாக்குறாங்க. உருவாக்கிய பிறகு பார்த்தீங்கன்னா, அது மழைக்காலம் வந்து தண்ணிலாம் நிரம்பினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே தீவு மாதிரி, அந்த தீவில் சில மரங்கள் முளைக்குது, செடிகள் முளைக்குது. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகள் வந்து ஒரு இடத்துல வந்து முட்டையிடுவதற்கோ அல்லது நீர் அருந்துவதற்கோ அல்லது இளைப்பாறுவதற்கோ அச்சப்படுகிறது. ஏன்னா எங்கே இருந்தால் வேட்டையாடப்படுவோமோ, மனித நடமாட்டம் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படுது. அப்போ சுற்றிலும் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு நடுவில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா பறவைகள் அந்த இடத்த பாதுகாப்பாக உணருது. அதனால் அங்கே வந்து தங்குவதோ இளைப்பாறுவதோ முட்டையிடுவதோ பறவைகளுக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்கிறது. அதனால் பறவைகளுடைய வரத்து அதிகமாகிறது. இது முதல் நன்மை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இந்த தீவுகளை மட்டும் உருவாக்காமல் ஒரு சில திட்டுகளையும் உருவாக்குறாங்க. கொஞ்சம் மணல் மேலான பகுதிகளை உருவாக்குறாங்க. அதாவது மழை பெய்து அந்த திட்டு தெரியாத இருக்கிற காலம் போக அந்த நீர்மட்டம் கொஞ்சம் குறைஞ்சி திட்டு லேசாக தெரியக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணீரில் நீந்தி போகக்கூடிய வாத்து போன்ற இனங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து ஓய்வெடுப்பதற்கு சரியான இடமாக அந்த திட்டுகளை வந்து அது பயன்படுத்துது. இளைப்பாறுவதற்கு ஏற்ற இடமாக அந்த திட்டுகளை அது பயன்படுத்துது. இதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளாக அதில் வந்து இருக்குது. இதே நேரத்தில் தண்ணி இல்லாமல் அது வற்றி போயிட்டுன்னு வைங்களேன் அந்த ஏரிகள், அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த திட்டுகளையும் சரி அங்கே இருக்கக்கூடிய அந்த தீவுகள் மாதிரி உருவாக்கப்பட்ட இடத்தையும் சுற்றியும் ஒரு குழி மாதிரி வெட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல தண்ணி தேங்கி இருக்கு, அது அகழி மாதிரி இருக்குது. அந்த தீவுக்கு ஒரு அகழி மாதிரி இருக்குது. அதனால் அந்த அகழியை தாண்டி உள்ளே போகிறதுக்கு வேறு எந்த ஒரு பறவை இனமோ அல்லது ஒரு விலங்கினமோ போகிறதுக்கு வந்து பயப்படுது. அது ஒரு பெரிய பாதுகாப்பாக அந்த தீவுக்கு இருக்குது. ஏரினாலே அதை தூர்வாரணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. நீராதாரம் தான் பிரதானம். ஆனால் அந்த ஏரிக்குள்ளே மண்ணை கொட்டி தீவுகளை உருவாக்கி அந்த ஏரிக்குள்ளே திட்டைகளை உருவாக்குவதன் மூலமாக பல நாடுகளிலிருந்தும் பறவைகள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு உயிர் சூழல் மண்டலம் வந்து ஒரு சிறப்பாக செயல்படுவதற்கு இந்த புதிய சிந்தனைகள்லாம் வந்து அதில் காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான தீவுகள் வந்து கரை ஓரங்களில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக அதில் வந்து பல விலங்குகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மாதிரியான தீவுகள் அந்த ஏரிக்கு நடுவில் இருக்கும் பொழுது அவ்வளவு எளிதில் யாராலுமே அந்த பகுதிக்கு வந்து போகவே முடியாது. அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு அரண் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊசிட்ட ஏரின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியில் வாழக்கூடிய உயிரினங்கள், பறவைகள், இங்கே இருக்கக்கூடிய உயிர் சூழல் மண்டலம் அத்தனைக்குமே வந்து இந்த ஏரி வந்து மிக முக்கியமான ஒரு பிரதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோமே, எத்தனை பேர் உணவை மருந்தாக சாப்பிட்றோம் அல்லது மருந்து உணவாக மாறுது அப்படின்னு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. நம்ம சாப்பிட்ற உணவில் பூரா விஷம் கலந்துருக்கு. ஃபுட் பாய்சன்னு புதுசாக ஒரு நோயே சொல்கிறாங்க. இப்போ என்னங்க வயிற்று வலிக்குதுன்னா, வயிற்று வலி தான் நோய், காரணம் சொல்லும்போது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. நல்லா தானங்க சாப்பிட்டேன், அப்புறம் எப்படிங்க ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா, நல்லா தான் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. நல்ல கடையில் நல்ல விலை கொடுத்தானங்க வாங்கினேன், அப்போல்லாம் கேள்வி கேட்காதீங்க, இப்போ வாங்க அப்படின்னு. ஒரு டாக்டர்கிட்ட மருந்து வாங்கும்போது ஒரு நோயாளி கேட்குறாரு, சார் இந்த மாத்திரைகளை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் ஏதாவது வருமானு. நீ
பீஸா, பர்கரு, புரோட்டா, குருமான்னு சாப்பிடும்போது அந்த ஹோட்டல்கார்ட்ட கேட்டிருக்கணும் இதில் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு. இப்போ வந்து எங்கிட்ட கேட்குறீங்கன்னு டாக்டர் சொல்கிறாரு. உணவை வந்து நம்ம அதை மருந்தாக எடுக்கிறது அப்படின்னு. இப்போ திருவள்ளுவர் வந்து மருந்துன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரு. மருந்து அதிகாரம்னா என்னென்ன மருந்துன்னு மருந்து லிஸ்ட்லாம் அதில் கொடுக்கல 10 திருக்குறள்லையும். மருத்துவ முறைகளும் பெருசாக அதுக்கு இது இப்படி ஆப்ரேஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொன்னது ரொம்ப எளிமையானது. லைஃப் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா மாத்திரை இல்லாமல் மருந்து இல்லாமல் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறார். திருவள்ளுவர் வந்து நல்ல டாக்டர் அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டால் சொல்லும். ஏன்னா குழந்தைக்கு நல்ல டாக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஊசி போடாத டாக்டர் தான் நல்ல டாக்டர். ஊசி போடாதவர் அவர் தான். இல்லைன்னா நம்ம குழந்தைய மிரட்டுவோம், வா ஐஸ்கிரீமை கேட்குற அந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் 2 பக்கமும் 2 ஊசி போட சொல்கிறேன் அப்படின்னு குழந்தைய மிரட்டுவோம். ஊசி போடாத டாக்டர் நல்ல டாக்டர் குழந்தைகளுக்கு. திருவள்ளுவர் மருந்தே கொடுக்காத டாக்டர். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லை, ஜீரணமானது தெரிஞ்சு பசிச்சது தெரிஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தேவையில்லைன்றார். எவ்வளவு எளிமையான மருத்துவர் பாருங்க. அவர் ஒரு மருத்துவர் வெளிநாட்டில் பேசிக்கிட்டு இருக்கார். இப்போ நம்ம வந்து விஷத்தையே மருந்தாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், விஷத்தையே உணவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் பெரிய சொற்பொழிவு. எதையும் பளிச்சுன்னு இருக்கிற உணவுகள்லாம் சாப்பிடாதீங்க. பச்சை பசேல், வெள்ளை வெளேர், மஞ்ச மசேல், செக்கச்சவேர் அப்படின்னு இருக்கக்கூடியதெல்லாம் எதுக்குன்னா கெமிக்கலை கலந்துருப்பாங்க. அதனால் அதெல்லாம் சாப்பிடாதீங்க. நம்ம உணவு மூலமாக 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் எது பளிச்சுன்னு இருக்கோ அது பக்கத்துலலாம் போகாதீங்க அப்படின்னு அவர் உணவை பற்றி பெரிய உரை ஆற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கவா? அடிப்படையான கேள்வி. எந்த உணவை சாப்பிட்டா அது ரொம்ப நாளைக்கு நமக்கு தொந்தரவு கொடுத்து விஷமாக மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி. எந்த உணவை சாப்பிட்டா, இது வெளிநாட்டில் நடக்கிற சொற்பொழிவு முடிச்சுட்டு இந்த கேள்வியை கேட்டார். ஒருத்தரும் எந்த உணவை சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது விஷமாக கடைசியில் மாறும் அப்படின்னா இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரியவர் எந்திரிச்சார், 80-85 வயசு. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்போ கல்யாணத்தன்னைக்கு ஒரு கேக்கு செய்வாங்கள்ல, வெட்டிங் கேக், அதுதான். அதை அன்னைக்கு சாப்பிட்றது தான். அப்புறம் கல்யாண பந்தம் தொடர்ற வரைக்கும் அது இப்போ அப்படியே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்து கடைசியில் விஷமாக மாறும்னு இந்த குடும்ப பாரத்தை, குடும்ப விஷயத்தை கொண்டு வந்து வெட்டிங் கேக்கோடு சேர்த்து அவர் சொன்னார்ல. எல்லாருக்கும் பயங்கரமான கைதட்டு. வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் அந்த ஆண்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.